சுசியோட சந்தோஷமா வாழ போறியா இல்ல காலம் முழுக்க ஜெயில இருந்து உன் வாழ்க்கையை தொலைக்க போறியா? நல்லா யோசிச்சு முடிவு சொல்லு. மேடம், ஒரு சைடு மட்டும் விசாரிச்சுட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க மேடம். பொண்ணுங்க சம்பந்தப்பட்ட கேஸ்னாலே நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுறீங்க. அதையே இவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. திலீபனுக்கு இந்த பொண்ணு மேல எந்த விருப்பமும் இல்லை மேடம். அக்கா பொண்ணுங்கிறதால கொஞ்சம் சகஜமா பழகி இருக்காரு. அது அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டது அவங்க தப்பு மேடம். அப்படின்னா நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி புரிய வச்சிருக்க வேண்டியதானே? அதுக்கு சான்ஸே கொடுக்கலீங்க மேடம். ஆரம்பத்துல இருந்தே நிச்சயம் பண்ணாதீங்கன்னு திலீபன் சொல்லிக்கிட்டு தான் இருந்தான். நீ இதுக்கு ஒத்துக்கலன்னா நாங்க தற்கொலை பண்ணி செத்துருவோன்னு இவங்க மிரட்டி இருக்காங்க. வேற வழி இல்லாம தான் திலீபன் இதுக்கு சம்மதிச்சிருக்கான். மேடம், ஆதாரமா போட்டோ இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுல ஒண்ணு இல்லையாவது என் புள்ள சந்தோஷமா இருக்கானான்னு பாருங்க. இஷ்டம் இல்லாத பொண்ணை கட்டிக்கிட்டா வாழ்க்கை முழுக்க இவன் நிம்மதியா இல்லாம தான் இருக்கணும் மேடம். சார், கட்டாயப்படுத்தி நிச்சயம் பண்றது தப்பு தானே? பிடிக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? இவங்க பொய் சொல்றாங்க மேடம். நிச்சயதார்த்தம் வேண்டான்னு திலீபன் சொல்லவே இல்லை. உடனே இப்ப பண்ண வேண்டான்னு தான் சொன்னான். அந்த விஷயத்துல நாங்க அவசரப்பட்டது தப்புதான். அதுக்காக அவனுக்கு சுசியை பிடிக்கல, விருப்பம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அநியாயம் மேடம். திலீபனுக்கும் சுசிக்கும் சின்ன வயசுலேருந்தே ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு எவ்வளோ ஆசை இருக்குது. அவங்க எவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். திலீபனோட மனசாட்சிக்கும் அது நல்லா தெரியும். ஆனால் ஏன் இந்த இடத்துல அவன் அமைதியாக இருக்காங்கிறது தான் எனக்கு புரியல. திலீபனுக்கு சுசி மேல அன்பு இருக்கு, பாசம் இருக்குன்னு சொல்றதெல்லாம் இவங்களோட கற்பனை மேடம். இவன் சுசியை லவ் பண்ணிருந்தா எப்படி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பான்? மேடம், திலீபனுக்கு என் கூடவே இருக்கணும், என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஷாலினியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை. ஆனா அது நடக்கக்கூடாதுன்னு இவங்கெல்லாம் துடிக்கிறாங்க. ஏன்னா திலீபனுக்கு என் மூலமா கோடிக்கணக்கான சொத்து வரப்போகுது. சுசி அவனுக்கு கட்டி வச்சா அதை அனுபவிக்கலாம்னு இவங்க பிளான் போடுறாங்க. இல்லை மேடம், பிள்ளைங்க பெத்தவங்க கிட்ட போய் சேர்ந்தது இந்த சொத்து பிரச்சனை இதெல்லாம் இப்போ 6 மாசமா தான் வந்தது. ஆனா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது நாங்க எப்போவே எடுத்த முடிவு. பிள்ளைங்களை இவர்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன்னு இவருக்கு என் மேல கோவம். என்ன பழி வாங்குறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே பகையால தான் மேடம் என் பிள்ளைங்களை என் கூட சேர விடாம தடுக்கிறாங்க. சுசி மூலமா
திலீபனை பிரிச்சு கூட்டு போறதா திட்டம் போட்டிருக்கான். வேணாங்க, திலீபனை உங்ககிட்டயே வச்சுக்குங்க. ஆனா இந்த கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதிங்க, அது போதும் எங்களுக்கு. உன்ன மாதிரி அயோக்கியனை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. யோ, ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறியே, நீதான் அயோக்கியம். ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன ஸ்டேஷன் கூட பார்க்க மாட்டேன், எங்கேயும் அடிச்சு கொல்லுடுவியா? அதுதானா கொல்லியா? ஆமா இருங்க. கொல்லியா? அப்படியா? கொல்லியா? நிறுத்துங்க. இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல சந்தை கடையா? இப்படி சண்டை போடுறீங்க? உங்களை எல்லாம் ஒண்ணா வச்சு பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. சுசி, திலீபனை தவிர மத்தவங்க எல்லாம் தயவு செஞ்சு வெளியில போங்க. போங்க சார், நான் கூப்பிடுறேன், போங்க சார் ப்ளீஸ். வாமா இங்க. நீயும் வாப்பா இங்க. மத்தவங்க சொன்னதெல்லாம் விட்டுருங்க. சம்பந்தப்பட்ட நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்கன்றதுதான் முக்கியம். உங்க மனசுல என்ன இருக்குங்கறத வெளிப்படையா பேசுங்க. இவரை விட்டுருங்க மேடம். இவருக்கு என்ன விருப்பமோ அப்படியே பண்ணட்டும். நான் எப்படியோ போறேன். சுசி நில்லுமா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். நீ பாட்டு கிளம்பி போனா என்னமா அர்த்தம்? என்ன பண்ண சொல்றீங்க மேடம்? இவர் என்ன விரும்பினது, என் மேல ஆசைப்பட்டது எல்லாமே நிஜம். மனசுல இருக்கிற விஷயத்த சாட்சி சொல்லி நிரூபிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பொண்ணுக்கு இதை விட அவமானம் வேற என்ன வேணும்? இவருக்கு என் மேல அன்பு இல்ல, பாசம் இல்லைன்னு யாரும் பேசினாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இவர் அமைதியா நிக்கிறாரு. அப்பவே என் மனசு செத்து போச்சு. நானும் இவரும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது இயல்பா நடக்கணும். அதுக்காக இத்தனை பேர் வந்து இங்க பேசுறதே அசிங்கம். அதுக்கப்புறம் கூட இவர் மனசு மாறலங்கிற போது நான் இன்னும் எதுக்கு மேடம் இங்க இருக்கணும்? நான் வேண்டாங்கிற முடிவுக்கு இவர் வந்துட்டாரு மேடம். நான் வேணும்னு நினைச்சிருந்தாருன்னா இத்தனை பேரை ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சிருக்க மாட்டாரு. இதுக்கு மேல இவர் என்ன ஏத்துக்கணும்னு நான் கெஞ்சறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நான் போறேன் மேடம். இவரு வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். நான் இவரு நினைப்போடவே வாழ்ந்துட்டு போயிடுறேன். மாமா, ஆனா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட கேட்கணும் மாமா. சிவநேசன் மாமா வீட்டுல இருக்கும்போது நீங்க என்கிட்ட பாசமா பேசினது, பழகுனது எல்லாம் நிஜம் தானே? அத மட்டும் போயின்னு சொல்லிடாதீங்க. என்னால தாங்கவே முடியாது. சுசி, சாரி சுசி, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உன்னை இந்த அளவுக்கு நோவு அடிச்சிருக்க. I'm extremely sorry சுசி. டேய், இப்ப நீ பேசுனதுக்கு என்னடா அர்த்தம்? சுசியை நீ விரும்பினதை ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன் மேடம். இதை ஒத்துக்கிறதுக்கு இவ்வளவு நேரமாடா? அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு பிடிவாதம்? பொம்பளைங்க மனசு உடைஞ்சு கதறி அழுவணும், இல்லன்னா வாழ்க்கையே கெடணும். அப்பதான் உங்க மனசு இழகும்ல. ஏண்டா பொண்ணுங்க மனசோட இப்படி விளையாடுறீங்க? உங்க மாமா வந்து கேட்டப்பவே ஒத்துக்கிட்டு இருந்தா இவ்வளவு கஷ்டம் வந்திருக்குமா? எல்லாரையும் ஸ்டேஷன் வரைக்கும் அலைய வச்சு இது நடக்குமா நடக்காதான் தவிக்க விட்டு கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சு, ச்சே, இவ நிலைமையில நான் மட்டும் இருந்தேன் உன்னை எப்பவோ ஷூட் பண்ணிருப்பேன்.
கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரையும் உள்ள வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம், நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்குறேன், நீங்களே பேசுங்க. மேடம், ஏசி லைன்ல இருக்கார், பேசுங்க. குட் ஈவினிங் சார். அங்க என்ன நடக்குது ஈஸ்வரி? தட்சிணாமூர்த்தி என் ஃப்ரெண்டு. நீங்க அவர் பையனை விசாரணைங்கிற பேர்ல கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவனுக்கு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மிரட்டுறீங்களா? சாரி சார், உங்க ஃப்ரெண்டு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. அவர் பையன்தான் ஒரு பொண்ணை ஏமாத்த இருந்தான். அதுக்கான எல்லா எவிடன்ஸும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, இப்போ அந்த பையனே எல்லா உண்மையை ஒத்துக்கிட்டான் சார். சோ ப்ராப்ளம் சால்வ்டு சார். அப்படியா சார்? இது சம்பந்தமான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கட்டுமா? வேணா ஈஸ்வரி, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க தான் ஃபோன் பண்ணேன். நீங்க போனை தட்சிணாட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் சார். சொல்லுப்பா. சாரி மூர்த்தி, ஈஸ்வரி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். கேஸ் கன்வின்சிங்கா இல்லைன்னா இவ்வளவு தூரம் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஓன் திருப்திக்காக தான் அவங்க கிட்ட பேசினேன்னு தவிர என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய், இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனை. சரி, அப்புறம் பார்க்கலாம். தட்சிணாமூர்த்தி சார், சுசிய விரும்பினத உங்க பையனே ஒத்துக்கிட்டான். இப்போ உங்களோட முடிவு என்ன? இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. இப்பவும் நீங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா திலீபன் மேல எஃப்ஐஆர் போட்டு நான் உள்ள தள்ளிடுவேன். என்ன சொல்றீங்க? ஓகே மேடம், நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாமா? இப்போ என் புள்ள வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். இந்த கல்யாணம் நடக்கணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு மேடம். சிவனேச இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. இவனோ இவன் சம்பந்தப்பட்ட ஆளுங்களோ இனிமே என் பிள்ளைய தொந்தரவு பண்ணவே கூடாது. திலீபனை இனிமே பார்க்கறது, அவங்கிட்ட பேசுறது, எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாது. சரி